நம்மில் ஒரு புனிதர். புனித இறை யோவான் போர்ச்சுகல் நாட்டில் 1495ஆம் ஆண்டு பிறந்தார். சிறுவயதிலே வீட்டை விட்டு ஸ்பெயின் நாட்டிற்கு ஓடிப்போய் அங்கிருந்த பண்ணையார் ஒருவருடைய ஆடுகளை மேய்த்து வந்தார். சிறிது காலத்தில் அதுவும் பிடிக்காமல் போய் பிரான்சு நாட்டிற்கு சென்று இராணுவத்தில் பணியாற்றினார். அங்கேயும் அவர் நிரந்தரமாக இல்லை. மீண்டுமாக அவர் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று நாடோடியாய் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தார். ஒருநாள் அவர் அவிலா நகரைச் சார்ந்த யோவானுடைய போதனையை கேட்ட நேர்ந்தது. அவருடைய போதனை யோவானின் உள்ளத்தை தொட்டது. உடனே அவர் தன்னுடைய கடந்தகால பாவங்களையெல்லாம் நினைத்து பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். அது மட்டுமல்லாமல் ஒரு சாட்டை எடுத்து அதனை கொண்டு தன்னுடைய உடல் முழுவதும் பலமாக அடித்து தன்னையே அவர் காயப்படுத்திக் கொண்டார். இதை கண்ட அவிலா நகர யோவானே அவரை தனியாக அழைத்து கொண்டு போய் ஆற்றுப்படுத்தினார். உன்னுடைய மனமாற்றத்தை வெளிப்படுத்த இது சரியான வழியல்ல. நீ மனம் மாறிவிட்டேன் என்பதை காட்ட விரும்பினால் உன்னுடைய பகுதியில் இருக்கும் நோயாளிகளையும் கைவிடப்பட்டோரையும் கவனித்துக்கொள் என்றார். அவர் சொன்ன அறிவுரை யோவானின் வாழ்வில் புது ஒளியை ஏற்றியது. அடுத்த நாளே யோவான் தன்னுடைய பகுதியில் இருந்த நோயாளிகளுக்கு உதவிகள் செய்யத் தொடங்கினார். முடியாதவர்களையெல்லாம் தன்னுடைய தோள்மேல் சுமந்து கொண்டு வந்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து வந்தார். குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட முதியவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து வந்தார். இத்தகைய அறப்பணிகளுக்கு அவர் தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் பயன்படுத்தினார். முடியாத பட்சத்தில் அவர் அந்த நகரிலிருந்த பெரும் செல்வந்தர்களிடம் பண உதவி பெற்றுக்கொண்டார். யோவானின் இத்தகைய இரக்கச் செயல்களை பார்த்துவிட்டு நிறைய பேர் அவரோடு சேர்ந்து பணியாற்றத் தொடங்கினார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து நன்மை செய்யும் சகோதரர்கள் என்னும் சபையை நிறுவினார். அச்சபை இன்றைக்கு 100 நாடுகளுக்கும் மேல் பரவி துன்புறும் நோயாளிகளுக்கு பல்வேறு உதவிகளையும் மருத்துவ சேவையும் செய்து வருகின்றது. இப்படி நோயாளிகளுக்கு மத்தியில் பணி செய்து அவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்வினை அர்ப்பணம் செய்த இறை யோவான் 1550ஆம் ஆண்டு தன்னுடைய 55ஆம் வயதில் காலமானார். இவருக்கு 1690ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இறை யோவான் என்று அழைக்கப்படும் இவர் நோயாளிகள், மருத்துவர்கள் போன்றோருக்கு பாதுகாவலாக இருக்கின்றார். ஜெபம். நோயாளிகள் மீது அக்கறை கொண்ட தூய இறை யோவான் தன்னுடைய பகுதியிலிருந்த நோயாளிகளை, கைவிடப்பட்டோரை சிறந்த விதமாய் கவனித்துக் கொண்டு அவர்களுக்கு கடவுளுடைய அன்பினை வெளிப்படுத்தினார் என்று அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்று அறிகின்றோம். அவருடைய விழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்று நோயாளிகளிடம் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நம்மோடு வாழக்கூடிய நோயாளிகளையும் கைவிடப்பட்டோரையும் கண்டும் காணாமலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுவர், என்னை நோயுற்று இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டாயா என்று. ஆம், நம்மோடு வாழக்கூடிய நோயாளிகளை, கைவிடப்பட்டோரை நாம் கவனித்துக் கொள்கின்றபோது நாம் நம் ஆண்டவர் இயேசுவையே கவனித்துக் கொள்கின்றோம் என்பதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்துவை நீரும் எங்களுக்கு புனித இறை யோவான் செயல்களில் ஒரு சில உதவி செய்யக்கூடிய மனதினை எங்களுக்கு வரம் தரும். ஆமேன். புனித இறை யோவான் எங்களுக்காக வேண்டிக்கொள்.